ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏகேஎம் சமையலில் இன்றைக்கி கோவக்காய் வறுவல். இங்கே பாருங்கள், கோவக்காய் வந்து 3/4 கிலோ கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவைன்றது இப்போ நான் எப்படி செய்யணுன்றது நான் காட்டுறேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சமாக ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போடணுமா. இதுக்கு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு செவக்கணும். செவந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு வெங்காயம், கொஞ்சம் ஒரு பூண்டு, வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கணும். இது நல்லா இது வதக்கினதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த கோவக்காயை நம்ம போடுறோமா. இதுக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படாது, ஏன்னா நிறைய எப்பவுமே இந்த பொரியலுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஏன்னா அப்படியே எண்ணெய் அப்படியே தெரியும். வறுவலுக்கு தான் நிறைய எண்ணெய் ஊற்றணும். இதுக்கெல்லாம் அவ்வளோ எண்ணெயே தேவைப்படும். இது நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டு இதை வந்து நம்ம வறுக்கணும். இது நல்லா வதக்கணுமா. இது கொஞ்சம் நேரம் வதங்கணும். இது ஐ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்படி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணுமா. 2 ஸ்பூன் உப்பு போடணும். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்குலாம். மஞ்சத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், 1.5 ஸ்பூன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடணுமா. 2 ஸ்பூன் மிளகாத்தூள். இதுக்கு வந்து தண்ணிலாம் எதுவுமே போடக்கூடாதுமா, தண்ணியே ஊற்றக்கூடாது. இது அப்படியே இன்னும் இதெல்லாம் போட்டு அப்படியே இது வதங்கணும். தண்ணியே ஊற்றக்கூடாது. இதில் நல்லா மொறு வருமா. இப்படியே தான் இருக்கணும். இது இப்படியே ஃப்ளேம் வந்து ஸ்லோ கம்மியாக வச்சிடணும். கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம இப்படியே வதக்கணும். இதை வதக்கி மூடி கூட போட்டு வதக்கிடலாம் கொஞ்ச நேரம். இந்த பாருங்க, கோவக்காய் எப்படி செவந்துருக்கு பாருங்க, நல்லா தெரியுதா. இந்த மாதிரி செவக்கணும். இது மாதிரி செவந்து எடுத்தாதான் எதுவுமே நல்லா இருக்கும். வறுவல் ஐட்டங்கள்லாம் சில பேர் வந்து அவசரமாக செய்வாங்க. நம்ம சாப்பிட்றது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக செய்யறது. அப்போ அதை வந்து நம்ம அழகாக செஞ்சு சாப்பிடணும். இந்த மாதிரி செவந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். வெள்ளையாக இருந்தால் நம்மளுக்கு சாப்பிடவே பிடிக்காது. அது இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து சிறு கசப்பாக இருக்கும், ஆனாலும் இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லது. அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கம்மா, கோவக்காய் வறுவல். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.